life of repentance. அதனாலதான் மனச மாற்றும்படியாக நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டுதான் நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Iniquity defiles our character. நம்முடைய பாவ மன்னிப்பு பிறகு நம்மளை புதிய மனுஷனா சிருஷ்டிக்க உதவி செய்கிறது. If I steal every day, I will become a thief. நான் ஒவ்வொரு நாளும் என்னோட சிந்தனையில ஒரு திருடனா இருக்குன்னா, but stealing and becoming a thief is two different things. ஆனா திருட்டோ வித்தியாசமா இருக்கிறது ரெண்டும். God can help us in this part. He can make us stop stealing, right? ஆண்டவர் நம்மளுடைய அந்த திருட்டு குணத்திலிருந்து நம்ம மாற்ற முடியும். Because he say, when you accept me, when you believe in me, when you know my power, you will become an overcomer. You will not become a thief. You are a new creation. நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவத்தை அறிக்கை விட்டு அதை விட்டுவிடும் போது நீ ஒரு புதிய சிருஷ்டியா ஆகுகிறாய். Can you just imagine, if you are a caterpillar, God say you are already a butterfly. நீங்க caterpillar தமிழ்ல கம்பளி பூச்சியா இருந்து அப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை ஆவறதுக்கு ரெண்டு வித்தியாசமானது. ஆண்டவரோட மாற்ற முடியும். Because that is happening. Transformation is the metamorphosis. அதாவது அந்த மாற்றம் வந்து நம்மளை ஒரு பட்டர்ஃப்ளையா மாற்றுகிறது. So but many times this butterfly want to go back to become a cocoon. ஆனா சிலது பட்டர்ஃப்ளை திருப்பி அந்த பழைய வாழ்க்கையில குக்கூன் ஆகிறதுக்கு நம்மளோட வாழ்க்கை பின்னுக்கு வருவதுக்கு ஒரு உதாரணத்தை அவங்க காட்டுகிறாங்க. Cannot. முடியாது. Doesn't happen. அது அப்படியே நடக்காது. Stay as a butterfly. ஆகையால் நீங்க பட்டர்ஃப்ளையாவே இருக்க வேண்டும். And fly. அப்படியே பறந்து போக வேண்டும். Don't be so stuck up in the cocoon. ஒரே இடத்திலே பழைய மாதிரி சிந்தனையிலே பழைய மாதிரி அந்த குக்கூன் மாதிரி இருக்காதீங்க என்று சொல்றாங்க. Another vision that I saw while we were worshiping. நான் இப்படியே ஆண்டவரை துதித்துக் கொள்ளும்போது இன்னொரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டினார். Is a bee. A bee. A bee. தேனு. Bee, bzzz, bee, தேனு தானே? தேனியா? ஓகே. You know what bees does? தேனு என்ன செய்யணும்னு தெரியும்ல? Can you shout out what does the bee do? அது என்ன செய்யும்? நேரா உங்களைய not only sting lah. It goes around and make honey, right? அது சுத்தி தேனை உருவாக்கும். Give pollen, right? தேனு Do you know if in this world there are no bees, we all die, the whole world would die, you know? Bees are so important. அதாவது இந்த தேனி இல்லனா நமக்கு தேன் இல்லனா அப்படியே உலகமே செத்து போனது போல காணப்படும். So we are to cross pollinate. சோ நம்ம என்ன செய்யும் இது நம்ம ரெண்டே ஒண்ணா ஒப்பிட்டு பார்க்கணும். Yeah. We need each other. Please tell your friend. நம்மளே ஒருத்தர் தேவைப்படுகிறது. ஆகையால் பக்கத்துல tell your friend, hey, I need you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எனக்கு நீ வேணும்னு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீ வேணும்னு. We need each other. நமக்கு ஒருத்தர் we affect one another. நம்மள ஒருத்தர் தேவைப்படுகிறது என்று சொல்லுங்க. There is such a law of entanglement which is real. இதுதான் உண்மையான ஒரு law of entanglement. You know, whether you like it or I like it, we entangle with one another. Okay? பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம ஒருத்தர் உறவு கொள்வது, ஒருத்தர் நம்புறது, ஒருத்தர் நட்பா இருப்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு புதிய பிரமாணம். So my mood will affect your mood. என்னுடைய சிந்தனை என்னுடைய தோற்றம் சிலதுல உங்களை பாதிக்க கூடும். If I'm angry, you sure you also kena. நான் கோபப்பட்டா உங்களுக்கும் ஒரு கோபத்துல பேசுறதுனால உங்க மூட் அவுட் ஆயிரும். That's why the Bible said be angry. But what? Don't let the sun come down. Continue to be angry, right? முன்பதாக அந்த கோபத்தை தணித்துக் கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. Yeah. So I don't know why I'm saying this, but this is real. நான் ஏன் இத சொல்றேன்னு தெரியல, ஆனா இதுதான் உண்மையான காரியம். I'll have loved you with an everlasting love. I have drawn you with my loving kindness. God is saying to us, I have loved you with an everlasting love. I have drawn you with my loving kindness. என் அன்பினாலே இரக்கத்தினால நாம் தேவனோடு இணைகிறோம். நம்மளோட ஆண்டவரும் நம்மளை அணைத்துக் கொள்ளுகிறார். This morning in the hotel was singing and singing and singing and singing. இந்த காலை வேளையில ஹோட்டல்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்பதாக இந்த பாடலை பாடி. Okay, everybody
put your hand on your belly. Everybody. எல்லாரும் உங்க வயிற்று இந்த இடத்துல வந்து வயிற்றுல இடத்துல உங்க கையை வைக்கணும். Because God says, out of your belly shall flow rivers of living water. இருந்து ஜீவ தண்ணீர் ஊற்றப்படும், ஜீவ நதியாய் கடந்து வரும். So many times we all do like that. So stop. சோ அநேக நேரத்துல நம்ம கையை இப்படி இறுக்கமா இருக்கிறதுனால அது அப்படியே ஃப்ளோ பண்ண God முடியல. wants to use every single one of you. ஆண்டவர் எல்லாரும் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். There is such thing as the power of one person. Power of one, right, Pastor? ஒரு ஆளு வந்து one person can affect so much. ஒரு ஆளுனால மத்தவங்க வந்து பாதிக்கப்பட முடியும். God wants to use every single one, activate all of you. ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் ஜீவ நதியாய் மாற்ற விரும்புகிறார். Can you imagine if we close a service, after now, if we close and we say, okay, everybody get out to the street and go and share the gospel and come back again and see what happened. Wow. அவங்க சொல்றாங்க ஆராதனை முடிஞ்சு எல்லாரும் கதை படிச்சு வெளியே போயிட்டு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு மறுபடியும் சபைக்கு வந்தா எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. It will be what? அது எப்படி revival. அது ஒரு எழுப்புதலாய் காணப்படும். Amen. Amen. God is going to do that. ஆண்டவர் அதை செய்ய விரும்புகிறார். And then the next one is worship. Enable me to praise you, oh Lord, with my whole heart. அடுத்தது நான் தேவனை துதித்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது. And then it says the next one, commitment. This is a dangerous prayer. கமிட்மென்ட்னா நம்ம வந்து ஒப்பு கொடுத்தல். Okay, everybody, I want everybody to pray this prayer. 1, 2, 3. Jesus, இயேசுவே, be Lord of my life today. என் வாழ்க்கையின் தேவனாய் இருக்கிறீர். In new ways. in புதிய and change me. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. In any way you want. எந்த வகையில என்னை மாற்ற விரும்புறோ என்னை மாற்றுங்க. There is one song. பாத்திர. That song la. Wow. The Lord will the potter. Wow. Yeah. The Lord change. Pastor Guna, I saw that. I saw the clay being like that. Yeah, because before I came to the church I was singing the song. Pathira. Sing, yeah. Need. And the part. Then I asked them to sing, but then I say, oh, it will drag the time. So I don't. But the Lord prepared these words. Sing now. அந்த பாட்டு பாடுறீங்களா? அந்த சரணம் மட்டும் பாத்துருவோம். Okay, while Pastor Guna is getting that, you know, I tell you, God is so real. Amen. அந்த பாத்திர போடுவோம். We cannot go on blur already. No more. நம்ம வந்து அப்படியே கண்ணு தெரியாத போல அப்படியாய் போகிற காரியம் இல்ல. இந்த பாட்டை மட்டும் சரணம் மட்டும் பாடுவோம். He's coming back for the bride. He's coming back for you and me. வருகிற தேவனாய் இருக்கிறார். Are you ready to meet him? ஆண்டவரை சந்திக்க நீங்க
is two, not one person, right? நம்ம உறவு வந்து ரெண்டு பேரோடு சேர்ந்து இருக்கிறது. He wants to take our hands and walk with us. We are not alone. We நம்ம walk. தனியா இல்ல, ஆண்டவர் நம்மளை So the next one that is so true, dependence, right? அடுத்தது நம்ம வந்து அவர் மேல இருந்து அவரை நம்பி கடந்து போகிறது. Fill me with your Holy Spirit. Dependence 100% on the Holy Spirit. கர்த்தாவே என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, நான் உங்களை சார்ந்து இருக்கின்றேன். And God is going to make us what? Channels of influence. நம்மை ஆண்டவர் உபயோகப்படுத்தி ஜனங்களை மாற்றுவதற்காக நம் மூலமாக செய்ய ஆயத்தமா இருக்கிறார். Make me, okay, everybody's come. Make me an instrument of your grace. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பயன்படுத்தும்படியாக. Truth, forgiveness, righteousness and justice. கிருபையும் உண்மையும் மன்னிப்பும் நீதிமானப்படுகிறதையும் நீதியும் செய்வராக. And then last two is discipleship. கடைசியாக சீஷத்துவமும் அதிகாரமும். Okay, God wants to use us. Use me today for your glory. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தும். As a witness to your kingdom and to invite others to follow Jesus Christ as Lord. என்னை மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியா என்னை பயன்படுத்தும்படியாக, மற்றவர்களை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வரும்படியாக என்னை பயன்படுத்தும் என்று நாம் டிசைபிளா இருக்கணும். You give, this prayer to the Lord. God, make me an instrument. Use me for your glory, and He definitely will do that. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை சீஷர்களாய் பயன்படுத்தும் கேட்கிற இந்த ஜெபத்தை நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்தும். Because all these 10 unshakables are praying in the authority of gracious Father. We pray in the name of Jesus Christ our Savior and in the power of the Holy Spirit. 3 இந்த in 1. மூணு காரியம் எதை காட்டுகிறது என்றால் அதிகாரத்தை காட்டுகிறது. என்ன அதிகாரம்? கிருபையினால நாம் ஜெபிப்பதனால, இயேசுவின் நாமத்திலே பரிசுத்தாவின் வல்லமையினால, இது மூவராய் கிரியை செய்தனால கர்த்தர் வல்லமையாய் காரியங்களை செய்கிறார். Within 48 hours, 48 மணி நேரத்துல after you leave church, நீங்க சபையை விட்டு போகும்போது, which is 2 days, 2 நாள் ஆயிரும். All that you have listened this morning, நீங்க கேட்டது எல்லாமே, and the Lord has spoken to you, ஆண்டவர் உங்களோடு பேசினது எல்லாரையும், if we don't do it, நம்ம அது செய்யாட்டி போனா it become hot air in our brain. அது வந்து சும்மா ஒரு காரியத்தை கேட்டதாக தான் இருக்கும். It's so true. அது உண்மைதானே. Within 48 hours, 48 மணி நேரத்துல, if God has spoken to you and me today, ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட பேசியிருந்தா இந்த காலை வேளையில, the next 2 days are so important. 2 நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளா உங்க வாழ்க்கையில காணப்படும். The enemy will steal it no more. ஆனா பிசாசு அந்த வார்த்தையை உங்ககிட்ட இருந்து திருடி எடுத்து போட செய்வான். You will be so distracted, so busy, finish. You நாம cannot remember. எல்லாத்தையும் பரிமாறி ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப பிஸியாகி எல்லாத்தையும் மறந்து பல சூழ்நிலை போயிருவோம். But will your heart be like the one, the soil that the seed that goes in can bear 30, 60, 100 fold? ஆனா உங்க இருதயமோ கனி கொடுக்கிற இருதயமாய் வேதத்துல இயேசு சொன்ன அந்த நிலத்தை போல இருக்குமா? But the best part, of being a believer is we did not choose ourselves. He chose us to become fruitful. So good. ஆனா நீங்க உண்மையை ஒன்று தெரிந்து கொள்ளணும். நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டது இல்லாமல் கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டார், உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று உங்க மனதிலே அது வைப்பது ரொம்ப நலமாய் இருக்கும். Amen. Amen. How many of you heard God during this whole session, right from the beginning, right from the worship, and now? How many have heard God? 1, 2, இந்த worship நேரத்துல ஆண்டவரை so துதிக்கிற many of ஆண்டவரை you. பத்தி கேட்டீங்களா? So, sirs and madam, if you have heard the Lord, within the next 2 days, these are crucial days for you. Okay? இந்த 2 நாள் வந்து உங்களுக்கு முக்கியமான நாளாய் காணப்படும். One day I will end with this story, and I want you to be encouraged so that you also can pray this prayer. ஆகையால் நான் வந்து இதை முடிக்க போறேன். ஆனா இதை கேட்கும்போது நீங்களும் இந்த ஜெபத்தை பண்ணும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். So one of the Sri Lankan, the superintendent came and prayed. He was talking, how he raised his mom from the dead. Can you imagine? ஒரு ஸ்ரீலங்கா சகோதரர் வந்து எப்படி அவங்க தாயரை உயர்த்தினார் என்று பார்த்தாங்க. So that I got saved in his crusade, அவங்களுடைய காரியத்துல அவங்க வந்து அந்த ஊழியத்துல
அந்த பொது கூட்டத்துல அது நடந்தது, அது உண்மையா நடந்தது என்று So he சொல்றாங்க. came again in Malaysia அவங்க மலேசியாவுக்கு திரும்பி வந்தாரு. and then he shared about how the Lord used him. எப்படி ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தினார் என்று மலேசியாவுல சில பேர்கிட்ட So he பகிர்ந்து was at கொண்டார். the funeral of the mom. அவங்களோட அந்த தாயாரோட அடக்க ஆராதனையில Then the Anne was getting saved. அங்க அவங்க சகோதரர் ரட்சிக்கப்பட்டார். And then he said, "Oh, mommy is dead. Mommy cannot see her prayers being answered. Now I want to go and wake up mommy." இப்ப என் தாயா இறந்து போயிட்டார், ஆனா என் சகோதரர் ரட்சிக்கப்பட்டார். ஆனா நான் என்ன செய்ய போறேன், என்னோட இறந்து போன அம்மாவை ஜெபம் பண்ணி எழுப்ப போறேன். Okay, real story, yeah? உண்மையான கதை. So he prayed one time. அவர் ஒரு தடவை தாயாருக்கா இறந்து போன தாயாருக்காக ஜெபித்தார். Second time. இரண்டாவது தடவை ஜெபம் Nothing பண்ணார். happened. ஒண்ணும் நடக்கல. So he threw his body on the mom and the mom got up. அவரோட சரீரம் அப்படியே மேல அந்த தாய் மேல சாய்ந்து படுத்திருந்தார். தாய் உயிரோடு வந்து விட்டார். இது உண்மையான காரியம். ஹalleluya. And guess what? The mom scolded him. "Why do you come back? I don't want to come back. I like heaven. I love heaven. Why are you asking me to come home?" ஆனா அம்மா எந்திரிச்சோடனே ஏசுனாங்களா, ஏன்டா என்னை எழுப்புன, நான் பரலோகத்திலே சந்தோஷமா இருந்தேன், ஏன்டா என் சந்தோஷம் கெடுத்தேன்னு சொன்னாங்க. Then he said, Amma, Anna getting saved. You've been praying him for years. He's getting saved. You cannot see. ஆனா இந்த சகோதரன் சொன்னாரா, அம்மா நீங்க பாருங்கம்மா, நம்ம சகோதரர் தம்பி ரட்சிக்கப்பட்டாரு, நீங்க பாருங்கம்மா, அதுக்கு தான் எழுப்புனேன்னு. So when he told the story, அந்த கதையை சொன்ன பிறகு, and then he said, anybody wants prayer, come. யாருக்கும் இங்க ஜெபம் வேணும்னு அங்கேயே கேட்டாரா அந்த அடக்க ஆராதனையில. Of course we ran la. ஆனா நம்ம எல்லாம் ஓடணும். So he prayed for me. இவனுக்காக ஜெபித்தார். This is what he prayed. இதான் இந்த ஜெபத்தின் Say, sister, your eyes have not seen. உன் கண்ணு தெரியல. No, your ears heard. உன் காது இந்த காரியம் கேட்கல. No, your heart perceive. என்னோட இருதயம் what God has for you. ஆனா ஆண்டவர் உங்களுக்காக. Then I went off. அவங்க போய்ட்டாங்க. I was so like, why so blur one? My eyes cannot see, my ears cannot hear, my heart cannot receive. யோசனை பண்ணாங்க, என் கண்ணு நல்லா தெரியுது, ஏன் இப்படி சொல்றாங்க, ஏன் காது நல்லா கேக்குது, ஏன் இந்த மாதிரி அவர் ஜெபம் பண்ணாருன்னு இவங்களுக்கு ஒரு குழப்பம். You know, it's like, okay, God, I change my prayer now. உடனே இவங்க சொன்னாங்க, பரவாயில்லை ஆண்டவரே, என் சிந்தனையை மாத்தி கொள்கிறேன். From today onwards I will pray this. இன்னையில இருந்து நான் இப்படியா ஜெபிக்க போறேன் ஆண்டவரே. My eyes shall see. என்னோட கண்கள் உம்மை பார்க்க வேண்டும். My ears shall hear. என்னோட காதுகள் என் செவிகள் உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும். My heart shall receive the things God you have prepared for me. என்னோட இருதயமோ கர்த்தர் எனக்காக ஆயத்தப்பட்ட காரியத்தை புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். And I said, Lord, line them up one by the power of your Holy Spirit. உம்முடைய வல்லமையினால ஒவ்வொருவரையும் நீங்க எழுப்பும்படியாக ஆண்டவரே அதை பார்க்கும்படியாக செய்யுங்க ஆண்டவரேன்னு சொன்னாங்களா. And I got frightened. நான் பயந்து போய்விட்டேன். Is that the way you should pray? இந்த மாதிரி தான் ஜெபம் பண்ணுமா என்று என்னையும் கூட கேள்வி கேட்டுக்கொண்டேன். But God that day, I was reading a book, the author wrote the same prayer. அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன தகுதிப்படுத்தினாங்கன்னா, அந்த புத்தகத்தை ஒன்று வாசிக்கும் போது அந்த சகோதரன் சொன்ன ஜெபமோ அந்த புக்ல வாசிப்பது ஒன்னாக இருந்தது. அதனால ஆண்டவர் பேசினார் என்று உறுதிப்படுத்தினார். And his sound according to Bible, if you turn your Bible 1 Corinthians 2 verses 9 and 10, that is my 2:10 பாத்தீங்கன்னா அந்த வசனமும் அவங்களோட அனுபவம் சரியாக இருக்கிறதை அவங்க கண்டுகொண்டார்கள். So in my 43 years, no more blur. இப்ப நான் ஆவிக்குரிய கண்கள் தெரியாது போட இல்ல. No more deaf. ஆனா கர்த்தருடைய சத்தத்தை நான் தெளிவாக கேட்கிற ஒரு சகோதரியாய் காணப்படுகிறேன். No more unbelief, no more doubt. இருதயத்தில் விசுவாசம் கொண்டு இருக்கிறது. Because the Holy Spirit is going to show me line upon line, precept upon precept. Amen. ஆவியானவர் எனக்கு காட்ட போகிறார் ரகசியங்களை, வார்த்தைகளை சரியாக ஒண்ணாய் காட்ட போகிறார். Okay, so now brother Peter, you can take 5 minutes and say, is this happening in your family? Come quickly. சகோதரன் பீட்டர் ஒரு சாட்சியை சொல்லுவார், அவங்க வாழ்க்கையில நடந்தது. Okay, my name is Peter. என் பேர் பீட்டர். Okay, I just want to tell very quickly. What happened is that many years ago, God spoke. பல ஆண்டுகள் முன்பதாக அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவர் சொல்ல விரும்புகிறார். The Lord spoke to me and said, ஆண்டவர் என்னோடு பேசினார், you must begin a new culture, a culture of God in your family. உன்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறது போல ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கும்படியாக ஆண்டவர் சொன்னார். It has to be different from the world.
இது உலகத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கணும் என்று அந்த குடும்பத்திலே ஆரம்பிக்க சொன்னார். So we began a different culture நம்ம ஒரு புதிய கலாச்சாரத்தை கொண்டு வந்தோம் குடும்பத்துல, based on the Bible. வேதத்தின் முன்முறைவாய் வைத்து இதை நாம் செய்து வந்தோம். My wife and I will pray every Monday. நானும் என் மனைவி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாங்க ஜெபிப்போம், Fast and pray, உபவாசத்தோடு நாங்க ஜெபிப்போம். and we put a list of things we wanted our children to be. என்னோட பிள்ளைகள் இப்படியா இருக்க வேண்டும் என்று வைத்து அதை ஜெபிப்போம் அவங்க பிள்ளைகளுக்காக. When they were very young, அவங்க சிறு பிள்ளையா இருக்கும் போது இதுக்காக ஜெபிப்போம். and my wife will read the scriptures to them. என்னோட மனைவி என் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள். Before they could understand even. அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை தெரியாது, ஏன்னா ரொம்ப யங்கா இருக்காங்க. One day my son began to repeat the scriptures back to her. ஒரு நாள் அவங்களுடைய மகன் வந்து கர்த்தருடைய வசனத்தை வாசித்த பிறகு திருப்பி அவங்க வாசித்து தாயாட்ட சொன்னாங்க. So we were amazed that my son could understand this, could speak the scriptures back. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என்னோட பிள்ளைகள் இந்த சிறு வயதிலே என் பையன் வந்து கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொண்டான் சொல்ல முடிகிறது என்று. By the time he was 4 or 5 years old, அது அவனுக்கு 4-5 வயது தான் இருக்கும். அப்ப he could repeat so much of scriptures. அவனால கர்த்தருடைய வசனத்தை நிறைய சொல்ல முடிந்தது. இது ரொம்ப அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. Until today, we began to pray, and that prayer list we prayed. இன்னைக்கும் அந்த பிரேயர் லிஸ்ட்ல நாங்க போட்ட எழுதின ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நாங்க தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தோம். That they will be able to worship God, they will love God, they will play musical instruments, and they will serve God all their lives. அவங்களோட பிள்ளைகள் வந்து கர்த்தருடைய வசனத்துல இருக்கணும், ஆண்டவரை ஆராதனை செய்யணும், கர்த்தருக்காக மியூசிக் விளையாடணும், ஆண்டவருக்காக ஜீவிக்கணும் என்று அவங்க போட்ட அந்த திட்டத்தை, எதிர்பார்த்த அந்த திட்டத்தை today it's happening. இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது என்று அவங்க சாட்சியாக குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. Because God answers prayers. கர்த்தரோ ஜெபத்தை பதில் கொடுக்கிறார். I'm standing here also because of the prayers of people like Pastor Enlo. பாஸ்டர் என்லோ ஜெபித்த வண்ணமாக தான் என்னோட வாழ்க்கையில மாற்றம் வந்ததனால் நான் இங்கே இருந்து உங்க முன்னால் நிற்கின்றேன். I just met her a few days back. நான் சில நாட்கள் முன்பதாக தான் அவங்களை சந்திச்சேன். But the prayers that they have prayed affected me as well. அவங்க ஜெபித்த காரியம் என் மனதிலே தாக்கம் கொண்டு வந்துச்சு. So we meet every day, we meet twice a day. நாம அன்னாடு சந்திப்போம், 2 நாள் சந்திப்போம், 2 தடவை சந்திப்போம் ஒரு நாள்ல. Every day my family and my children and I will pray twice a day. ஒவ்வொரு நாளும் என் குடும்பமும் நானும் 2 தடவை நாங்க சேர்ந்து ஜெபிப்போம். We have a family altar. நாங்க குடும்பத்துல ஒரு ஜெபம் இடத்தை வைத்திருக்கிறோம். So we pray together. And then நாம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். In the altar we will is the place where we forgive one another. அந்த ஜெபம் வீட்ல செய்யற ஜெபத்துல அந்த இடத்துல ஒருத்தர் மன்னிப்பு கேட்போம், அந்த இடத்துல தான் அந்த காரியம் நடக்கும் என்று சொல்றாங்க. So we sometimes I argue with my wife and we have problems in the house. My children, they are very very naughty sometimes. சிலதுல என் மனைவி எனக்கும் வந்து சில காரியங்கள் வந்து ஆர்கியூமெண்ட்ஸா வரும், என் பிள்ளைகள் வந்து சிலதுல சுட்டிச்சனம் செய்வாங்க, சில வித்தியாசங்கள் இருக்கும். But in the prayer time we will forgive one another. In the end we will say I'm sorry for what I did. ஆனா நாங்க ஜெபித்த பிறகு நாங்கள் ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு ஒருத்தர் அன்பு கூறுவோம். And before we go to sleep we will tell each other sorry again. தூங்குறதுக்கு முன்பதாக நம்ம குடும்பத்துல மெம்பர்ட்ட பார்த்து சொல்லுவோம், என்னை மன்னிச்சிரு என்று சொல்லுவோம். So that's the culture we began in the house. அந்த சடங்காச்சாரம், அந்த காரியத்தை என் குடும்பத்துல நான் வலியுறுத்தி வைத்திருந்தேன். And today I see the fruits of it. இன்னைக்கும் அந்த கனியை நான் பார்க்கிறேன் என் குடும்பத்துல. My sons, they want to serve God. என்னோட மகன் வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அவன் கொண்டுகிறான். They want to preach the gospel. அவன் இயேசுவை பற்றி சொல்லும்படியாக, சத்தியத்தை சொல்லும்படியாக இருக்கிறான். So I told them you must go to the furthest place in the world where nobody will know you. அதாவது தகப்பன் என்ன சொல்றாருன்னா, மகன்கிட்ட தூரமா ஒரு இடத்துக்கு போ, யாருக்கும் உனக்கு தெரியாது, அங்கே சத்தியம் சொல்லப்படாத இடத்துல நீ போயிட்டு சத்தியத்தை சொல்லு. Where it will be very difficult for you. அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கும் மகனே என்று சொல்லுகிறார். And sacrifice your life for Jesus. அதாவது உன் வாழ்க்கையை ஆண்டவருக்காக நீ ஒப்பு கொடுக்கும்படியாக. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சாட்சிக்காக நன்றி. ஒரு கரம் வச்சு அவரை வரவேற்று. Wow. That is exactly kingdom culture. Amen. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருளாய் காணப்படுகிறது. So if you want that to happen, not too late, God redeem. Okay, don't feel condemned, don't feel guilty.
அதாவது நேரம் போயிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்ய போறது அப்படின்னு நினைச்சு உங்களே மனசை கஷ்டப்படாதீங்க. கர்த்தர் நம்மளை விடுதலை செய்கிறார். நிச்சயம் இன்னைக்கும் அவர் செய்ய சர்வ வல்லவராய் இருக்கிறார். நம்ம He is our குடும்பத்துல Redeemer. He can restore our relationship நம்ம with our இழந்து போன family. ஆசீர்வாதம், இழந்து போன அந்த உணர்வை மறுபடியும் அவர் சரி செய்ய அவர் இன்னைக்கும் ஆயத்தமாயிருக்கிறார். So can you please stand? ஆகையால் தயவு செய்து சபையை எந்திரிக்கும்படியாக அன்போடு Yeah, கேட்டுக்கொள்கிறேன். we want to end with that. நாங்க Yeah. இப்ப ஜெபம் Thank you, God. Yeah. இப்ப போதகர் உங்களுக்காக ஜெபிப்பார். Okay. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. So let's just come before the Lord. God, we just want to thank you. You have spoken. Definitely, you have spoken. ஆண்டவரே நீ பேசியிருக்கிறீர் இந்த காலை வேளையில. We want to, obey you. நாங்கள் உமக்கு கீழ்ப்படியும்படியாக செய்யுங்க. So if you have heard from the Lord and you need prayer, we have team. We have Reverend Devadas here. We have Shanti and Ruth and even Brother Peter and Denise. Come in front. Come. Let's pray for them. யாருக்காக ஜெபம் வேணும்னா சபையில நீங்க முன்னுக்கு வர கேட்டுக்கொள்றாங்க. போதகர் உங்களுக்காக ஜெபிப்பார். Pastor Guna say it's okay. Yeah, is it okay? Yeah, come quickly. Yeah, let's just do this. Yeah, come. Okay. Come. பாஸ்டர் And சீக்கிரமா then all your ஜெபிப்பார். pastors here also can pray for them as well. Okay, Yeah. நீங்க ஜெபி. அப்ப சீக்கிரம் வந்தீங்கன்னா சீக்கிரம் முடியுமா? யாரு ஜெபம் வேணும்னா கொஞ்ச You நேரம் need prayer. You come to all of them. They will pray for. Yeah, we will pray for you. Come. Thank you, Jesus. Thank you, Lord. சோ யாருக்கும் பிரேயர் வேணும்னா Yeah, சீக்கிரம் quickly. வாங்க. If you want prayer, quickly come out. Yeah. After service, okay. It's ஓகே, அப்படி உங்களுக்கு வேற வேணும்னா ஆராதனை All right, பிறகு all நீங்க right. தனியா So இங்க we வந்து don't want to do ஜெபிக்கலாம். this. Yeah, thank you, Lord. Father, we just praise you. We thank you that you're such a good daddy, Lord. You're such a good daddy. தகப்பனே நீ உண்மை உள்ளவராய் இருக்கிற, அன்பு நிறைந்தவராய் இருக்கிறீர். Come, let's just thank the daddy. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's ஆண்டவரே just நன்றி thank the சொல்லுவோம். daddy for doing such a wonderful work. ஆண்டவரே Yes, வார்த்தைக்காக நன்றி. daddy. Yes, Appa, we love you, God. We love you, Father. பிதாவே நாங்கள் உங்களுக்கு Yes, நன்றி we love you, சொல்லுகிறோம். Father. We love you, Father. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் Come, let's ஆண்டவரே. just respond to God. We love நாம் you. மறுபலி We love கொடுப்போம். you, Lord. ஆண்டவருக்கு மறுபலி Let's கொடுப்போம். just tell the Lord, we love you. We love you, God. நாங்கள் உம்மை Thank நேசிக்கிறோம் you, ஆண்டவரே. Jesus. We love you. Come, நாங்கள் say உம்மை to the நேசிக்கிறோம். Father, we love you. Say to the Father, come. அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் Let's உம்மை just நேசிக்கிறோம். take a while and say, Lord, I love you. ஆண்டவரே I உம்மை love நேசிக்கிறோம் you. என்று சொல்லுங்க. I love you with all my heart, with all my soul and strength, with all my mind. I love you, oh God. Thank you for loving us. You first love us. We are responding to you. Let this love overflow. Let this love overflow to others in our families, in our children, our grandchildren. Lord, to the community, to the church, oh God. Yes, to the schools, oh Father, to our working place. That this love, Father, overflows. In Jesus' mighty name, all glory to you. Amen. Amen.